ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் கிரிஷ் சேனல். நாம் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அஞ்சான் மலர் என்று அழைக்கப்படுற சங்குப்பூவோட மருத்துவ குணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்குப்பூவில் நிறைய வெரைட்டி இருந்தாலும் ப்ளூ கலரில் தான் அதிக மருத்துவ குணம் இருக்கிறது. மன அழுத்தம் உடையவர்கள் இந்த பூவை பார்த்துக்கிட்டே இருந்தால் மன அழுத்தம் நன்றாக குறையும். நாம் வெளியே செல்லும் பட்சத்தில் இந்த செடியை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த பூவில் வர்ற ஒரு ஸ்மெல் கொசுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் பிடிக்காது. அதனால நாம் இந்த செடியை வச்சு வளர்த்தோம்னா கொசு தொந்தரவை குறைக்கலாம். இந்த செடியை நாம் விதைகள் மூலமாக ஈஸியாக வளர்த்துடலாம். இது கொடி வகை அப்படிங்கிறதுனால நாம் வீட்டில் படத்தி விட்டு அழகாக வளர்க்கலாம். இந்த பூ நல்லா ஸ்ட்ரென்த்தாக தரும். சங்குப்பூவோட விதைகளையும் வேரையும் நாம் கஷாயமாக்கி குடிக்கும் போச்சில் இதையும் பலப்படும். மூச்சு திணறல் உடையவிய இந்த டீயை குடிக்கிறதுனால மூச்சு திணறல் குறையும். சங்குப்பூ டீ குடிப்பதனால நீரிழிவு நோய் வராது. டார்க் ப்ளூ சங்குப்பூவில் உள்ள நிறமின் கேன்சர் வருவதை தடுக்கும். இந்த செடியிலிருந்து நல்ல காற்று வரும். நீங்கள் வீட்டு முன்னாடி 2 பக்கம் பில்லர் வச்சு படர்த்தி விட்டோம்னா பார்க்க அழகாகவும் இருக்கும். அதிலிருந்து நல்ல காற்றும் வரும். இந்த சங்குப்பூவை தொடர்ந்து 5 நிமிடம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கி நாம் சாந்தமாக ஃபீல் பண்ணுவோம். டிப்ரெஷன் உள்ளவிய இதை ஃபாலோ பண்ண டிப்ரெஷன் நன்றாக குறையும். ஃபாரின்லலாம் இந்த மெடிசின் வேல்யூபிள் நிறைந்த சங்குப்பூவை வைத்து செய்கிற டிஷ்ஷஸ்களின் விலை அதிகமாகவே இருக்கும். நம்ம இடங்களில் கிடைக்கிற சங்குப்பூவை நம்ம வீட்டு சமையல்களிலையும் யூஸ் பண்ணிடலாம். இந்த பூவில் ஸ்ட்ரென்த் அதிகம் இருக்கிறதுனால தான் இந்த பூவை அஞ்சான் மலர் என்று அழைக்கிறாங்க. மெடிசின் வேல்யூ நிறைந்த இந்த சங்குப்பூவை பயன்படுத்தி தான் நாம் இப்போ ஒரு டீ தயாரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களை தேடி உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ அந்த டீ எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வீட்டில் உள்ள சங்குப்பூவை நாம் பறித்து எடுத்துக்கிடணும். இந்த டீ தயாரிக்க நாம் ஒரு 5 பூவை பறித்து எடுத்துக்கிடணும். இந்த பூவை நாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். சங்குப்பூவின் இதழ்களை மட்டும் நாம் தனியாக பிரித்து எடுத்துக்கிடணும். இனி நாம் சங்குப்பூ டீ தயாரிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடணும். தண்ணீர் சூடானதும் தண்ணீருக்குள்ளே சங்குப்பூவோட இதழ்களை சேர்த்துக்கிடணும். மூடி வச்சு டீயை கொதிக்க விடணும். தண்ணீர் கொதித்ததும் நம்மளோட சங்குப்பூ டீ ரெடி ஆயிரும். சங்குப்பூ டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி நாம் சங்குப்பூ டீயை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த டீயில் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம். இந்த டீ குடிக்கிறதுனால என்ன நன்மைங்கிறத இனி பார்க்கலாம். இந்த டீ குடிக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும். ஏஜ் ஆகாமல் இளமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவிய இந்த டீயை செய்து குடிக்கலாம். இத்தகைய மருத்துவ குணம் நிறைந்த இந்த சங்குப்பூவை நீங்களும் வீட்டில் வளர்த்து பலன் பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.